வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நான் முள்ளங்கி குழம்பு வைக்கிறேன். முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை நான் இப்போ தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பில் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். வதங்கட்டும். முள்ளங்கி வதக்கிக்கிறேன். முள்ளங்கி அப்படியே போட்டு சமைக்கலாம். இப்போ கொஞ்சம் முள்ளங்கியோட ஸ்மெல் வராமல் இருக்கும் வதக்கி போட்டோம்னா, அதுக்காக வதக்குறோம். வதக்கிட்டு சொல்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதில் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிறையா இருக்கிறனால 3 போடுறேன். மஞ்சள்தூள் போடுறேன். உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். தண்ணி விடுறேன். முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்ப்போம். 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் தேங்காய் ஊற்றுறேன். அரைச்ச தேங்காய், புளித்தண்ணி ஊற்றுறேன். அதுதாங்க முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடுறேன். முட்டைக்கோஸ் வறுவல், புடலங்காய் கூட்டு, முள்ளங்கி குருமா குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம். முட்டைக்கோஸ், புடலங்காய் கூட்டு, எக்கு மசாலா, அவ்வளோதான். இதே போல் நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.